தமிழ் கழுகு. கோவை மாவட்ட உடன்பிறப்பை வா நிகழ்ச்சியில எந்த நிர்வாகியும் கட்சி சீனியர்கள் பத்தி எந்த குறையும் சொல்லாததை பார்த்து முதல்வரே ஆச்சரியப்பட்டாராம். தொகுதி வாரியா திமுக நிர்வாகிகளை கட்சி தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் உடன்பிறப்பே வா நிகழ்ச்சி மூலமா சந்திச்சுட்டு வர்றாரு. இந்த சந்திப்புல முதல்வரை பாக்குற நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் மேலேயோ மண்டல பொறுப்பாளர்கள் மேலேயோ புகார் சொல்லுவாங்க. ஆனா கோவை மாவட்டம் வால்பாறை, சூலூர், கிணத்தக்கடவு தொகுதிகளுக்கான உடன்பிறப்பே வா நிகழ்ச்சியில கலந்துகிட்ட கட்சி நிர்வாகிங்க எந்த புகாரையும் சொல்லாம கட்சியில எப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறத மட்டும் சொன்னாங்களாம். இந்த மண்டலத்துக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பொறுப்பாளரா இருக்கிறதுனால அவர் மேல யாரும் எந்த புகாரும் சொல்லலங்கிறாங்க. சமீபத்துல தான் கோவை மாநகர மாவட்ட செயலாளரா இருந்த கார்த்திக் செந்தில் பாலாஜியோட ஏற்பட்ட மோதல் காரணமா அந்த பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டாரு. இப்ப கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜியோட முழு கட்டுப்பாட்டுல கோவை வந்துடுச்சுங்கிறாங்க. உடன்பிறப்பே வா கூட்டத்துல கலந்துகிட்ட செந்தில் பாலாஜி கிட்ட கோவை மாவட்டத்துல போன தேர்தல்ல ஒரு தொகுதியில கூட நாம ஜெயிக்கல, இந்த தடவை பெரும்பாலான தொகுதிகளை நாம பிடிச்சாகணும்னு முதல்வர் உத்தரவு போட்டாராம். ராமதாஸ் கிட்ட இருக்கிற கட்சி நிர்வாகிகளை தன் பக்கம் கொண்டு வர வேலைய மாவட்ட செயலாளர்கள் கிட்ட கொடுத்து முடிக்க சொல்லிருக்காராம் அன்புமணி. உணர்ச்சி வசப்பட்டு ஐயாதான் முக்கியம்னு ஆரம்பத்துல அந்த பக்கம் போன பழைய நிர்வாகிகள் எல்லோருமே உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்ம பக்கம் வர்ற தயாரா இருக்காங்க. என்னோட சுற்றுப்பயணத்திலேயே பல பேர் என்ன வந்து தனியா சந்திச்சாங்க. எல்லோருமே இங்க வர தயாரா தான் இருக்காங்க. ஆனாலும் ஏதோ ஒரு தயக்கம் அவங்க கிட்ட இருக்கு. அன்புமணி அண்ணன் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டாரு. யாரும் ஐயாவுக்கு எதிரி கிடையாதுன்னு எடுத்து சொல்லி கூட்டிட்டு வாங்கன்னு ராமதாஸ் பக்கம் இருக்கும் சீனியர் நிர்வாகிகளை தாம் பக்கம் கூட்டிட்டு வர அன்புமணி தன்னோட மாவட்ட செயலாளர்களுக்கு அர்ஜென்ட் அசைன்மெண்ட் கொடுத்திருக்காராம். உடனே இந்த வேலைகளை நீங்க முடிச்சாதான் ஓட்டுகளை சிதறாம காப்பாற்ற முடியும், கூட்டணி பேச்சுவார்த்தையிலையும் கூடுதலான தொகுதிகளை வாங்க முடியும்னு மாவட்ட செயலாளர்களுக்கு எக்ஸ்ட்ரா டீடைலும் சொல்லி வேலையை முடிக்க சொல்லி இருக்காராம். விஜய்க்கு நெருக்கமா இருக்கிற தாவேக நிர்வாகி ஒருத்தரோட அண்மை கால முதலீடுகள் கண்காணிக்கப்பட்டு வருதாம். தாவேக தலைவர் விஜய்க்கு நெருக்கமா இருக்கிற ஒரு முக்கியமான நிர்வாகி சமீப காலமா பெரும் தொகைய அடிக்கடி குறிப்பிட்ட வங்கி சாராத ஒரு மின்னணு பண பரிவர்த்தனையில ஈடுபட்டு இருக்காராம். ஆபத்தான முதலீடுன்னு பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கிற அந்த முதலீட்டை தாவேக நிர்வாகியோ தேடி போய் தேர்ந்தெடுக்கிறாராம். காரணம், இந்த முதலீட்டு விவரங்கள் யார் கைக்கும் கிடைக்காதுன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிற அந்த நிர்வாகிக்கு பணம் வர்ற வழிகளையும் கண்டுபிடிக்கிறதோட தாவேகாவுக்கு எங்க இருந்து யாரெல்லாம் உதவி செய்யறாங்கிறதும் கண்காணிக்கப்படுறதா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் 2026 தாவேக தனிச்சு நின்னா எத்தனை தொகுதிகள் வரும்னு ஒரு சர்வே எடுக்கப்பட்டிருக்கான். அந்த சர்வேல விஜய் மட்டும் வெற்றி பெறுவாருன்னு கணிசமான வாக்கு சதவீதத்தோட எல்லா தொகுதியிலையும் கட்சி தோக்கும்னு வந்திருக்கான். இதுவரைக்கும் இத விஜய் கிட்ட காட்டாம கட்சியோட மேல்மட்ட நிர்வாகிகள் மத்தியில மட்டும் பகிர்ந்துகிட்டாங்களாம். 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தவர்னு சொல்லப்படுற அப்போதைய சபாநாயகர் தனபால் அதிமுக தலைமை மேல ரொம்பவே வருத்தத்துல இருக்காராம். எம்ஜிஆர் ஜெயலலிதாவால பெரிதும் மதிக்கப்பட்ட அதிமுகவோட சீனியர்கள்ல ஒருத்தரான தனபால் ஜெயலலிதா முதல்வரா இருந்த 2012 ஆண்டிலேயே சபாநாயகரா தேர்ந்தெடுக்கப்பட்டு எடப்பாடி முதலமைச்சரா இருந்த வரைக்கும் சபாநாயகரா 9 வருடங்கள் தொடர்ந்து செயல்பட்டாரு. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு ஆபத்து வந்த போதெல்லாம் ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தவர்னு பேர் எடுத்தவர் தனபால். தனக்குன்னு தனியா எந்த அணியையும் சேர்த்துக்காம கட்சிக்காக எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி காலம்னு எல்லா காலத்திலையும் கூடவே இருந்தவர். அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட போன மாசம் அப்போலோ மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக்கிட்டாரு. இப்ப மருத்துவமனையிலிருந்து சென்னையில இருக்கிற எம்ஆர்சி நகர் வீட்டுல சிகிச்சையில இருந்துட்டு வர்றாரு. ஆனா அதிமுகவிலிருந்து யாருமே அவரை எட்டி கூட பார்க்கலையாம். அவர் இப்ப இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல தான் எடப்பாடியும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் இருக்காங்க. இவங்களும் அவரை பார்க்க போகல. கட்சியிலிருந்து யாருமே அவரை போய் பார்க்கலங்கிறதுல அதிமுக தலைமை மேல ரொம்பவே வருத்தத்துல இருக்காராம் தனபால்.
தமிழ் கழுகு.